பா நான் அர்ஜென்ட்டா மீட்டிங் கிளம்பி பண்ணிடுறேன்ப்பா. நான் டிராபிடோ போட்டு விட்டேன். நீ கேட்க நேரம் பஸ் ஸ்டாப் பண்ணே நில்லு, 2 நிமிஷத்துல வந்துடும். பாப்பா நான் கேட்க நகர் பஸ் ஸ்டாப்ல இல்லப்பா. நான்ப்பா நான் உன்னை அங்கதானப்பா நிக்க சொன்னேன். இல்லப்பா பசிக்குதுன்னு பக்கத்துல சிவா பிரியாணி ஒரு கடை இருந்துச்சு, அங்க சாப்பிட வந்துட்டேன்ப்பா. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா, கடைக்கு வெளியே தான் நின்னுக்கிறேன். சரி அங்கேயே டிராபிடோ தான் ஃபோன் பண்றான் வை. ப்ரோ கேட்க நகர் பஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ அப்பா பசிக்குதுன்னு பக்கத்துல சிவா பிரியாணியில் சாப்பிட போயிட்டாரு ப்ரோ. அங்கதான் நிக்கிறாரு, கொஞ்சம் அங்க போய் பிக்கப் பண்ணிக்கோங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீ? சரி போற வை ப்ரோ. ப்ரோ சிவா பிரியாணி ஆண்ட வந்துட்டேன் ப்ரோ. உங்க அப்பா எங்க இருக்காரு? ஒரு நிமிஷம் ப்ரோ, கேட்டு சொல்றேன் ப்ரோ. பா எங்க பாக்குற? கேட்க நகர் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன்ப்பா. நீ எதுக்கு திரும்ப பஸ் ஸ்டாப்புக்கு போனேன்? உன் அங்கதானே நிக்க சொன்னேன். பா அந்த பையனை பஸ் ஸ்டாப் வர சொல்லிட்டு எப்படிப்பா பிரியாணி கடையில வர சொல்றது? லூசு பசங்க தான் அந்த மாதிரி மாறி வர சொல்லுவாங்க. என்னப்பா நீ வர சொல்லிட்டியாண்ணா? உன்னை சாவ வச்சிருவையா? தயவு செஞ்சு அங்கேயே நில்லையா, வர சொல்றேன் அவனை. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கேட்க நகர் பஸ் ஸ்டாப் போகணுமா? ஆமா ப்ரோ, கோச்சிக்காம. டேய் அப்பனும் புள்ளியும் லூசாடா நீங்க. நான் விளையாண்டுக்கிறீங்களா என்னாச்சு? நான் கேன்சல் பண்ணிட்டு போறேன், வேற ஆள் பாறா. ப்ரோ வேணாம் ப்ரோ, நான் அர்ஜென்ட்டா மீட்டிங் கிளம்பி பண்ணிடுறேன் ப்ரோ. டைம் இல்லை ப்ரோ எனக்கு. இல்ல நானே கூட்டு வந்துடுறேன் ப்ரோ. அவருக்கு இந்த ஊர் பேர்லாம் சரியா தெரியாது ப்ரோ. வேற ரேபிடோ போடலாம் டைம் இல்லை ப்ரோ. நீங்களே கொஞ்சம் கூட்டு வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. டேய் ஊர் பேர் தெரியாதுன்னா எதுக்குடா எறும்பு மாதிரி அங்கேயும் அழுதுனுக்குறான்? சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, கொஞ்சம் கூட்டு வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. சரி வை போறேன். ப்ரோ நான் திரும்பவும் கேட்க நகர் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். உங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஃபோன் பண்றேன் ப்ரோ. டேய் நைனா எங்கடா இருக்கிற? அவன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டான்டா, நான் சிஎன்சி மாத்திட்டுறான்டா. மகனே பிரியாணி சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணம் ஆகுது மகனே. அதுக்கு அதான் மகனே திரும்ப பிரியாணி கடைக்கு போயிட்டு பள்ளி மிட்டாய் வாயில போட்டு வந்துனே இருக்க மகனே. நான் சொல்ற அவன் நயா போன் பண்றான், சீக்கிரம் போயா. ஹலோ ப்ரோ, அப்பா வந்துட்டு இருக்காரு ப்ரோ. ப்ரோ அவர் வந்துகிட்டு இருக்காருன்னா அப்போ அவரு இங்க இல்ல அதானே ப்ரோ? ஆமா ப்ரோ, வந்துட்டு இருக்காரு ப்ரோ, பக்கத்துல வந்துட்டாரு ப்ரோ. அவரு வரட்டும் ப்ரோ. இப்ப இங்க இருக்க வேண்டியவர் இங்க இல்ல, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? திட்டமாட்ட சொல்லுங்க ப்ரோ. அவரு எங்க அப்பா மாதிரி தானே. இல்ல ப்ரோ, ஜீரணமாவதுன்னு திரும்ப பிரியாணி கடை போய் பள்ளி முட்டாய் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு ப்ரோ. டேய் உங்க அப்பா பள்ளி முட்டாய் சாப்பிடுற வரைக்கும் நான் இங்க நிக்கிறமாடா? சொல்றா நான் இங்க நிக்கிறமா? ப்ரோ திட்டமாட்டா தானே ப்ரோ சொன்னீங்க. வந்துட்டு இருக்காரு ப்ரோ. அவர் தான் ப்ரோ ஃபோன் பண்றாரு, வந்துட்டார் போல ப்ரோ. அந்த பொறுமக்குள்ள என்ன திட்டுறான்டா, எங்கடாங்கற? டேய் என் கிட்ட தான்டா பேசினுக்கிற. ப்ரோ சாரி ப்ரோ, கால் அட்டன் ஆகல ப்ரோ. அவரை திட்டுறது போல உங்களுக்கு திட்டுறேன் ப்ரோ. சாரி ப்ரோ, வச்சிரேன் ப்ரோ. டேய் நைனா எங்கடாங்கற? அவன் சிவா திட்டுறான்டா. மகனே நீ சின்ன வயசுல பால் சேமியா ரொம்ப விரும்பி சாப்பிடுவல்ல? ஆமாயா, இப்ப என்னயா அதுக்கு? அது இங்க வித்துனுக்குறாங்க மோனே, வாங்கி வரட்டுமா? டேய் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் நமக்கு பால் ஊத்திடுவான்டா. என்னடா பால் சேமியா வேணுமான்னு கேட்டுங்கற? இல்ல மகனே. ஐயோ அவன் தான் ஃபோன் பண்றான், ஏரியா கான்ஃபரன்ஸ் போட்டு சமாளிக்கிறேன். ஹலோ ப்ரோ, அப்பா வந்துட்டார் ப்ரோ. கான்ஃபரன்ஸ் தான் ப்ரோ இருக்காரு. எங்க சார் இருக்கீங்க? மசூதி வாசலில. டேய் என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிட்டு உங்க அப்பா எதுக்குடா மசூதி வாசல் போ சொன்னேன்? நீ இதுக்கு அங்க போன? நான் எங்கேயோ போல மகனே, யூடியூப்ல இந்த பாட்டு கேட்டு மண்டியில ஓடுனுக்குது, தெரியாம பாட்ட மகனே. டேய் அப்பனோ புள்ளைய வேலை செய்ய விடாம வெறுப்பேத்துறீங்களா? சாவ வச்சிரோண்டா அவங்கள. தம்பி என்ன வார்த்தை விடுற? வயசுக்கு மரியாதை வேணா? டேய் நான் கம்மனறா கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சிரேன்டா அவனை. மீட்டிங் போறடா, டைம் ஆகுதுடா. அவங்கள ஏறி வாடா. டேய் நான் ரைடு கேன்சல் பண்ணல, வேற ஆள் பாறா. டேய் நீ